மறுமலர்ச்சி மனங்கள் அத்தியாயம் 26. திருவும் மதியும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். பொருட்களை எல்லாம் காரில் இருந்து எடுத்தவன் போன் கவரை மட்டும் காரிலேயே வைத்தான். மதி வேணா அதை கண்டுக்காமல் இருக்கலாம், பிள்ளைங்க பார்த்தா கண்டிப்பா கேள்வி வரும் யாருக்குன்னு அமுதியும் அகரனும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். நேரமாயிட்டு பசிக்க ஆரம்பிச்சுடா, இருங்க உடனே தோசை ஊத்துறேன் என்று மதி அவசரமாக அடுப்படிக்கு சென்றாள். அம்மா நாங்க சாப்பிட்டோம் என்றான் அகரன். சாப்பிட்டீங்களா, எப்படி என்று கேட்டான் திரு பொருட்களை வைத்தவாறு. அப்பா அமுதி அக்கா நூடுல்ஸ் செஞ்சு தந்தாங்க. ஓ என்று திரு அமைதியாக. எனது அமுதி செஞ்சதா, அவளுக்கு செய்ய தெரியாதே, ஏய் எப்படி செஞ்சு கொடுத்த? அம்மா அவன் தான் பசிக்குதுன்னு சொன்னான், நானும் நீங்க வரட்டும்னு சொன்னேன், கேட்கவே இல்லை, ரொம்ப தொல்லை பண்ணினா. சரின்னு நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்து பிரித்து சட்டிகள் கொட்டுனு, கொஞ்சமாக சுடு தண்ணி தனியாக போட்டு எடுத்து ஊற்றுனு மூழ்கிற அளவுக்கு. அப்புறம் அந்த மசாலா போட்டேன் ரெடியாக்கிட்டு. அம்மோ நீயா செஞ்ச என்றாள் மறுபடியும் மதி. அம்மா என்று கத்தியவள். நான் வேணா வீடியோ எடுத்து காட்டுறேன், அடுத்த தடவை ஏதாவது செஞ்சா இப்ப நம்புமா என்றாள். திரு சிரித்தான். மதி நூடுல்ஸ் தானே, அமுதி செஞ்சதில் உனக்கே சந்தேகம்? இல்லாதான் அவ செஞ்சான்னு சொன்னா அதிசயம்தான், இதை நான் அத்தைக்கிட்ட சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அம்மா நீ பாட்டிக்கிட்ட சொன்னா எனக்கு சமைச்சு தராம நீ எங்க போனன்னு கேட்பாங்க என்றாள் அமுதி சட்டென்று. ஆமாண்டி அதுவும் உண்மைதான் என்று மதி ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை எடுத்து வெளியில் வைத்தாள். ஏன் அமுதி, உன் பாட்டி மதி கடைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா திட்டமாட்டாங்களா? நீயும் சமத்தா சமைச்சு கொடுத்தேன்னு சொன்னா அப்ரிஷியேட் தானே பண்ணுவாங்க என்றான் திரு. ஐயோ இல்லை ஃப்ரெண்டு, அம்மாக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியாதுன்னு பாட்டி திட்டுவாங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டியான்னு ஊரிலையோ அம்மா திட்டுவாங்கோ, வள்ளி பாட்டி தான் அம்மா திட்டுவாங்க அம்மா சமாளிப்பாங்க என்றாள் அமுதி. திரு மதியை பார்த்தான். ஆமாம் அத்தா, நான் டிவியில் சீரியல் பார்த்துட்டு மணியை பார்க்க மாட்டேன், அப்புறம் அத்தை கிட்ட திட்டு வாங்குவேன், அதை தான் சொல்கிறா என்று சட்னிக்கு ரெடி செய்தாள். ஸோ வாட் அம்மா, பார்த்துட்டு பொறுமையாக சமைக்க வேண்டியதானே, இப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டு வந்து செய்கிற மாதிரி என்றான் நகரன். நீ பசிக்குதுன்னு கேட்ட மாதிரி அந்த அவ கேட்பால அப்புறம் என்றாள் மதி மிக்சியை போட்டவாறு. அதான் அந்த 2 பாட்டி இருக்காங்கல்ல என்று அறிவாளியாக கேட்டான் அகரன். அவங்க வயசானவங்க அகரா, பாவம்ல, சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல என்றாள் மதி. அப்போ அவங்க இப்போ கூட தனியாக தானே இருக்காங்க? மதி அவனை பார்த்து, ஆமால அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன செய்ய என்றாள் வருத்தமாக. திரு அமைதியாக இருந்தவன். மதி சில நேரங்களில் இப்படி தான் ஆகும், பார்த்துப்பாங்க, நீ ஏன் ஃபீல் பண்ற என்றான். அம்மா தனம் பாட்டிக்கிட்ட தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படு என்று சிரித்தாள் அமுதி. அடியே அவங்க பாவண்டி என்று தோசை கல்லை அடுப்பில் வைத்தாள். ஏன் அக்கா தப்பிச்சிட்டாங்க அம்மா? அகரா ஏன்னு தெரியாது, ஆனா தனம் பாட்டி அம்மாக்கு எதுவுமே தெரியலன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க என்றாள் அமுதி. திரு சரி அகரா இங்க வா, இந்த ட்ரெஸ்ஸை பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு என்றான். அகரன் ஓடி வந்து வாங்கி பார்க்க சூப்பர்பா என்றான். உன் அம்மா செலெக்ஷன், வாவ் தேங்க்ஸ்மா. அமுதி உனக்கும் புது ட்ரெஸ் இருக்கு, இந்த பாரு என்றான் திரு. எனக்கா? எதுக்கு? அகரனுக்கு தானே பர்த்டே. அமுதி அகரனுக்கு தான் பர்த்டே, ஆனால் நீயும் இங்கே தானே இருக்க, ஸோ உனக்கும் ஒரு ட்ரெஸ், பர்த்டே அன்னைக்கு நீ இதை போட்டுக்கோ என்று மதியை பார்த்தாள். நான் சொன்னேன் அமுதி, அத்தான் தான் கேட்கல, பாரு எனக்கு மாமா புடவை எடுத்து தர சொன்னாங்களாம், அதனால எனக்கும் புடவை எடுத்து இருக்குடி என்றாள் மதி. ஆமா நீ தான் அதை செலக்ட் பண்ணியாமா என்று அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி பார்த்தாள். இல்லை அத்தான் தான். சூப்பர் ஃப்ரெண்டு என்றாள் திருவிடம். அக்கா நான் அம்மாவை கூப்பிட்ற மாதிரி நீயோ அப்பான்னு கூப்பிடு, அது என்ன ஃப்ரெண்டு என்றான் நகரன். அமுதி முழித்தாள். அப்பானா என்று திரு அமுதியின் முகத்தை பார்த்தான். மதி ஒரு நொடி அதிர்ந்துதான் பார்த்தாள். அமுதி ஏதாச்சும் சொல்லிவிட போகிறாள் என்று. அகரா நீயும் மதியும் ஃப்ரெண்டாகி உடனே அம்மா பையனா ஆகிட்டேங்க, ஆனால் நானும் அமுதியும் ஃப்ரெண்ட்ஸாக பழகி முடிக்கல இல்லை அமுதி, ஸோ நவ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி என்று அமுதி மனமறிந்து பேசினான் திரு. ஓ எனக்கும் தூக்கம் வருது அக்கா, வா போய் தூங்கலாம் என்றான் நகரன். தோசை சாப்பிட்டு போங்க என்றாள் மதி. நோ நூடுல்ஸ் ஃபில் ஆச்சு என்று அமுதி கையை பிடிச்சு அழைச்சிட்டு போனான் அகரன். அவளும் டேய் இருடா வரேன் என்று கூடவே சென்றாள். திரு சாப்பிட மதியம் தோசை ஊத்திட்டு கூடவே அமர்ந்தாள். ஏன் மதி, உன்னோட அத்தைக்கு உன்னை பிடிக்கும் தானே?
பிடிக்கும் தான் அத்தா. இல்ல அமுதி சொன்னதை வச்சு பார்த்தா சந்தேகம் வந்தது அத்தா. அத்தை நல்லவங்க தான், ஆனா மாமியாருன்னு ஒரு குணம் அப்பப்போ வரும். பாவம், அவங்களுக்கு யார் இருக்கா? அதான் நானும் கண்டுக்க மாட்டேன் என்றால் சாதாரணமாக. திரு அவளின் முகத்தை பார்த்தான். இவளுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. படிப்பறிவில்லாமல் வேணும்னா இருக்கலாம், ஆனால் மனதை புரிந்து கொள்ளும் உணர்வு நல்லா இருக்கு என்று லேசாக சிரித்தான். அதான் நான் கூட அமுதி ஏதாச்சும் சொல்லிடுவாளோன்னு பயந்தேன். ஏன் இல்ல, அகரன் உங்களை அப்பான்னு கூப்பிட சொல்லியதும் ஏன் மதி, அகரனை நீ பையனா ஏத்துக்கிட்ட, அதே மாதிரி அமுதிய நான் பொண்ணா ஏத்துக்கலன்னு உனக்கு வருத்தம் இல்லையா? பொண்ணை நினைக்காமலா அவளுக்கு ட்ரெஸ் பொருட்கள்னு பார்த்து வாங்கினீங்க தான். நானும் அகரனும் வெளிப்படையா சொல்லி பேசிக்கிறோம், ஆனா நீங்களும் அமுதியும் சரியான அமுக்குனீங்க தான் என்றால் சட்டென்று சொல்லி நாக்கை கடித்தாள். திரு மதி சைடு கேப்பில் என்ன நக்கல் அடிக்கிற என்று அவளை ஒரு மாதிரி முறைதான். அத்தான் சும்மா சொன்னேன் என்றாள் ஹிஹி என்று பல்லை காட்டி. அமுது கிட்ட சில பெரிய மனுஷி தானோ இருக்கு மதி, அதை தான் மாற்ற நினைக்கிறேன். அவளும் அகரன் மாதிரி தானே. பாரு, என்னதான் அகரனிடம் ஒட்டாமல் இருந்தாலும் அவனுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு பண்ணி கொடுத்திருக்கால, போக போக சரியாகும் மதி என்றான் திரு. ஆமா அத்தான், அகரன் நல்ல பையன் தெரியுமா? அவ எப்படி ஒதுக்கினாலும் அக்கான்னு பேசிட்டே இருக்கான். எனக்கு அவன் பிறந்த மாதிரியே ஒரு உணர்வு வருது அத்தான், அவ்வளவு தங்கம் என்று அகரனை பற்றி உண்மையான அன்புடன் கூறினாள். மதி, உன்னால எப்படி முடியுது இப்படி யோசிக்க? சத்தியமா எனக்கெல்லாம் அமுதிக்கிட்ட பேசவே டைம் ஆனுச்சு. இப்போ கூட அமுதிக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு எனக்கு, அதாவது ஒரு நெருக்கம் இல்லாமல் விலகல். அத்தான், இந்த வாழ்க்கை நான் எதிர்பார்க்காம கிடைச்சது, அதே மாதிரி அகரனும் நான் எதிர்பார்க்காம கிடைத்த உறவு தான். அவனுக்கு கிடைத்ததை வச்சு சந்தோஷப்படுற மனசு இணைய மாதிரியே, அதான் நாங்க ஒட்டிக்கிட்டோம் என்று 2 தட்டுக்களையும் எடுத்துக்கொண்டு எழுந்தால் சிங்கிற்கு. திருவும் கை கழுவ எழுந்து சென்றான் அவ பின்னே. மதி சொன்னதை ரீகால் செய்தவன் அவ சிங்கில் பாத்திரத்தை போட்டு இவனுக்கு கை கழுவ வழிவிட்டாள். கையை கழுவியவன் மதி சொன்னதை உணர, மதி, அப்ப எனக்கும் அமுதிக்கும் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற மனசு இல்லைன்னு சொல்றியா என்று கேட்டான். ஆமா இல்ல என்று தலையை ஆட்டியவள். எனக்கு வேலை இருக்கத்தான் என்று நகர போனாள். அவளின் கையை பிடித்தவன், ஒன்று இப்படி ஆட்டு இல்ல அப்படியாட்டு, அது என்ன 2 பதிலுக்கும் ஆட்டிட்டு போற என்றான் கையை அழுத்தியவாறு. அத்தான் கை வலிக்குது என்று நெளிந்தாள். அப்ப ஒரு பதில சொல்லு. என்ன பதிலாத்தான்? கையை விடுங்க. நான் கேட்டதுக்கு தான் என்று அவளை கிட்ட இழுத்தான். மிக அருகில் இருவரின் பார்வையும் பார்க்க மதியின் கையை அழுத்தியவாறு புருவத்தை உயர்த்தினான். ஐயோ அத்தான் வலிக்குது. ஆமா, உங்களுக்கு பழைய வாழ்க்கையை நினைச்சு புது வாழ்க்கை ஏத்துக்க முடியல. அவளுக்கு அம்மா மட்டுமே உலகம்னு நினைத்ததால் அப்பா தம்பின்னு ஏத்துக்க முடியல. அதை தான் சொன்னேன், போதுமா என்றால் தெளிவாக. மதி, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு யாரு சொன்னா? உனக்கு எல்லாமே தெரியுது. யாரை எப்படி சமாளிக்கணும்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இப்ப நீ சொன்னது உண்மைதான் என்றான். அவள் கையை விடாமல், ஆனால் அழுத்தம் கொடுக்காமல் மிருதுவாக இதுவரை அழுத்தியதற்கு அம்மிக்கு ஆறுதல் செய்தவாறு. ஏன் அதான், நான் சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டீங்களா? மதி, உன்னோட அருமை யாருக்குமே தெரியல. ஏன் எனக்கே புரிய லேட் ஆகி இருக்கு. இத்தனைக்கும் நீ என்னோட அத்தை பொண்ணு என்று கூறியவன் மனம் பாரமாக. சரி மதி, நீ போய் தூங்கு, எனக்கும் வேலை கொஞ்சம் இருக்கு என்று அவள் கையை விட்டு தன் அறைக்கு சென்றான். மதியும் வேலையை பார்க்க சென்றாள். திருவுக்கு மதியை ஏன் நம்ம முன்பே பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. படிப்பு, அந்தஸ்து, பழக்க வழக்கம் இதுதானே அவளை நம்ம குடும்பத்திலிருந்து தள்ளி வைத்தது. அம்மா தான் அப்படி இருந்தாங்க, நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். இல்லைனா திவ்யா மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்க ஓகே சொல்லியிருப்பேனா? மதி என் அருகில் இருந்த பொக்கிஷம் அதை கண்டுக்கவே இல்லையே. என்னை மாறி மாறி அதிசயித்தான். அவன் மனமோ இப்ப என்னடா ஆச்சு, அவளை உன் முழு மனசோடு ஏத்துக்க என்றது. ஆனா அமுதி அவ என்னைய அப்பான்னு ஏத்துக்கிட்டா தானே எனக்கு முழு மனசோடு அவளை நெருங்க முடியும் என்று வாதாடினாள் மனமிடம். அமுதி சின்ன பொண்ணு, அவ புரிஞ்சுக்க நாள் வரணும் என்றது அது. என்று தன்னை ஏனோ டீனேஜ் பையன் போல உற்சாகமாக உணர்ந்தான்.
அத்தியாயம் 27. காலையில் திரு சற்று பிரகாசமாக தெரிந்தான். கண்ணாடியில் தன்னை பலமுறை பார்த்து கொண்டே ரெடியானான். மதி காலை டிஃபனை தயார் செய்து அனைவரையும் சாப்பிட அழைத்தாள். வெளியில் வந்தவன் அங்கு அகரன் அமுதியை காண அவனை தன் மனதில் உற்சாகத்திற்கு சிவப்பு விளக்கு போட்டான். திரு வந்து அமைதியாக சாப்பிட்டு கிளம்பினான். மனதில் பல போராட்ட கேள்விகள் எழுந்தது அவனுக்கு. என்ன தான் தன்னுள் மதியின் மீது ஏதோ ஒரு உணர்வு தோன்றி இருந்தாலும் மனதில் ஏதோ அலாரம் அடித்தபடி இருந்தது. தான் நினைப்பது சரியா தவறா? அகரன் அமுதினி தாண்டி மதியின் மேல் தான் எந்த உரிமையை கொடுக்க முடியும்? ஆபீஸ் நோக்கி குழப்பங்களோடு சென்றான். மதிய உணவிற்கு தயார் செய்ய மதி அடுப்படியில் நின்றாள். அகரனுக்கு அன்று பள்ளியில் ஆப்ஷனல் கிளாஸ் என்பதால் வீட்டிலே இருந்தான். அமுதியம் ஆன்லைனில் இருந்தால் பள்ளிக்கு செல்ல அடுத்த வாரம் தான் ஷெட்யூல் கொடுத்திருப்பதால் அகரனின் லேப்டாப்பில் தான் அமர்ந்திருந்தாள் தங்களின் அறையில். அன்று அமுதிக்கு அவ டீச்சர் ஒரு எஸ்ஏ டாபிக் கொடுத்திருந்தார் எழுதுவதற்கு. அதாவது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பார்க்க எப்படி வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்க. டாபிக் தான் அமுதினிக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. டாபிக் நல்லா தான் இருந்தது, ஆனால் அதை பற்றி அவ எழுத வேண்டுமே. தெரியாத அனுபவிக்காத ஒன்றை பற்றி எப்படி எழுதுவது? மை ஃபாதர், என் அப்பா, இதுதான் தலைப்பு. ஒரு பக்கம் எழுதினால் போதும், அதற்கு மேல் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அமுதினிக்கு மனதில் ஒரு பக்கம் எழுதவே ஒன்றுமில்லை என்று தோன்றியது. அமுதி, சரி நமக்கு அப்பானா இப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அதை அப்படியே எழுதுவோம் என்று எண்ணி அதை எழுதவும் தொடங்கினாள். யோசித்து எழுதிட்டு இருந்தாள். அக்கா என்ன பண்ற, இன்னும் கிளாஸ் முடியலையா என்று அகரன் வந்தான். எஸ்ஏ கொடுத்துருக்காங்க அகரா. ஓ, என்ன டாபிக்? அப்பா. நைஸ், எழுதிட்டியா? எனக்கு அந்த அனுபவமே இல்லையேடா, அதான் யோசிச்சுட்டு ஏதோ ட்ரை பண்றேன். சிம்பிள், ஏன் அப்பா பத்தி எழுது. உன் அப்பா பத்தி எனக்கு எப்படி தெரியும்டா? அவரை பத்தி எழுத சொல்லல, என்னோட அப்பா பத்தி எழுதணும். அக்கா, உன் அப்பா தான் இல்லையே, என்ன அப்பா பத்தி நான் சொல்றேன் கேட்டுக்கோ, அப்படியே எழுதிடு என்று ஆரம்பித்தான் அகரன். அமுதி தடுக்க போய் சரி என்ன தான் சொல்றான்னு கேட்போன்னு நிறுத்தினாள். அக்கா, மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. எனக்கு அப்பா தான் எல்லாமே செய்வாங்க. அம்மா தான் சாமி கிட்ட போயிட்டாங்கல்ல, என்னை குளிக்க வச்சு சாப்பாடு கொடுப்பது, வெளியில் விளையாட அழைச்சிட்டு போவது, காலையிலிருந்து நைட்டு தூங்கும் வரை அப்பா தான் எனக்கு. அப்பா ஹார்ஸ் ரேஸ் அழைச்சிட்டு போயிருக்காரு. சினிமா தியேட்டர் போவோம், வீக்லி 1 ஃபிலிம். இங்கே வாட்டர் பார்க், அங்கே நானும் அப்பாவும் தான் சேர்ந்து போவோம். எல்லா ரைடும். நைட்டு ஐஸ்கிரீம் கேட்டால் கூட வாங்கி தருவாங்க. டான்ஸ் கிளாஸ், கிரிக்கெட், அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாடுவாங்க. வீட்டில் சண்டே ஆனால் நானும் அப்பாவும் சேர்ந்து சமையல் செய்வோம். ஸ்கூலில் தரும் எல்லா ஹோம்ஒர்க் மெட்டீரியல்ஸ் வச்சு அப்பா தான் ப்ராஜெக்ட் செய்வாங்க. வீட்டிலேயே வீடியோ கேம் நானும் அப்பாவும் சேர்ந்து தான் விளையாடுவோம். அப்பா என்னைய அடிச்சதே இல்லை. நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. எனக்கு ஸ்டடீஸ் டவுனா அப்பா தான் டீச்சர். சைக்கிள் ஓட்ட, லிஃப்ட் ஆப்ரேட்டிங், மால் போனால் எக்ஸலேட்டர் வாக் எல்லாமே அப்பா தான். அவர் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பார். எனக்கு சாய்ஸே இல்லைக்கா, அப்பா தான் என்னோட சாய்ஸ் மேன். அப்பாக்காக நான் பண்ண சாய்ஸ் அம்மா தான். டேய் போதுண்டா இருக்கா. என் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அம்மா அப்பா வருவாங்க, எனக்கு அப்பா மட்டும்தான் வருவாங்க. அப்போ மிஸ் சொல்லுவாங்க, யுவர் ஃபாதர் பிகேம் போத் ஆஃப் யூன்னு. அதுதான் உண்மை. நான் அம்மாவை நினச்சி பார்த்ததே இல்லை, அவங்க ஃபோட்டோ கூட பார்த்ததில்ல. அப்பா இஸ் மை ஹீரோ அக்கா என்று முடிதான். அது சரிடா, இவ்வளோ நேரம் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ என் அம்மா கூட ஒட்டிக்கிட்ட. உன் அப்பாவுக்கு ஜஸ்ட் ஹாய் பாய் தான் சொல்கிற. பாவம் தானே அவரை கழட்டி விட்டுட்ட. ஐயோ அக்கா, அப்படி இல்லை. என் மிஸ் ஒரு தடவை சொன்னாங்க, அப்பா அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. காட் நம்ம ட்ரீமில் எனக்கு அம்மாவை அனுப்புவாங்கன்னு. நான் தான் அம்மாவை பார்த்ததில்லையே, அதுதான் ட்ரீமில் அம்மா வரலை, ஆனால் நேரில் எனக்கு வந்துட்டாங்க. அதான் அக்கா நம்ம மதியம்மா. காட் எனக்கு நேராகவே அனுப்பிட்டாரு. நான் அப்பா கூட இருந்ததையெல்லாம் அம்மா கூடவும் அனுபவிக்கணும்ல, ஸோ அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்பா கோச்சிக்க மாட்டாங்க. மை டேடி இஸ் மை ஹீரோ என்றான் சட்டை காலரை தூக்கியவாறு. அமுதி சற்று ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். மதி அகரனை அழைக்க இதோ வரேம்மா என்று ஓடினான். அமுதி அவ எழுதிய எசேவை எடுத்து பார்த்தாள். அதில் அவளின் கற்பனை அப்பா எப்படி இருக்கணும்னு ஆரம்பித்து இருந்தது. மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ என்றுதான். அவளின் கற்பனை அப்பா என்ன எல்லாம் செஞ்சிருப்பாருன்னு எழுதியிருந்தா. அது அகரன் சொல்லியதில் 100% இல்லை என்றாலும் ஓரளவு திருவோடு பொருந்தியது.
அதை படித்து பார்த்தவளுக்கு அதிசயமாக இருந்தது. அகரன் சொன்ன ஒரு விஷயம் அவளுக்கு நினைவு வந்தது. மிஸ் காட் நமக்கு கனவில் இல்லாத அப்பாவையோ அம்மாவையோ அனுப்பி வைப்பாங்கன்னு அதை யோசித்தவளுக்கு சட்டென்று தோன்றியது இதுதான். ஒருவேளை நம்ம கற்பனை அப்பா திரு ஃப்ரெண்ட் தானோ? அவர் தான் எனக்கு காடு அனுப்பியவரோ? அகரனுக்கு என் அம்மாவையும் எனக்கு என் அப்பாவையும் அனுப்பி இருக்காரோ என்று சற்று சரியாக யோசித்தாள். உடனே ஓடிப்போய் தான் அகரனுக்காக வரைந்த ஓவியத்தை எடுத்தாள். அதில் அகரன் மட்டும் நின்றான், திரு மற்றும் மதியோடு. ஏனோ வரைந்த அன்று அகரனை வரைந்தவள் பிறகு திருவை வரைந்து கூடவே மதியையும் வரைந்தாள். இன்று அந்த வரைபடத்தில் தன்னையும் திருவின் அருகில் சேர்த்தாள். அந்த புகைப்படத்தில் திரு, மதி, அகரன் அமுதியோடு நின்றனர். அமுதிக்கு வரைவது மிக பிடித்தம். ஓரளவு மனித உருவம் வரைவாள். அக்யூரேட்டா வரலை என்றாலும் ஓரளவு அவர்களின் அமைப்பை கொண்டு வருவாள். அந்த வகையில் அகரனுக்காக பிறந்த நாள் பரிசு காத்திருந்தது ஓவியமாக. திரு பகலில் வேலைப்பளு காரணமாக தன் குழப்பங்களை தள்ளி வைத்தவன் மாலையில் மீண்டும் அதே நிலைக்கு வந்தான். வேலை முடித்து வர கார் எடுக்க பார்க்கிங் வந்தவனை பின்னால் இருந்து அழைத்தான் வாசு. டேய் திரு, திரும்பியவன் இவனா என்று கார் அருகே சாய்ந்து நின்றான். அருகில் வந்த வாசு, டே மச்சான், என்னை வீட்டில் விட்டுட்டு போ, உன் தங்கச்சி காலையில் வந்துவிட்டா, இப்ப வர முடியாதாம் என்று புலம்பினான். சரி வா என்று காரில் ஏறினான். என்னடா சோகமா இருக்க? ஒண்ணுமில்ல, ஏறு வந்து. சரி சரி என்று ஏற போனவனை அழைத்தாள் நீரஜா. ஹே வாசு, ப்ளீஸ் ட்ராப் மீ அனதர் ஹைவே, ஜஸ்ட் 5 minutes ஒன்லி என்றாள். யா நீரு, கம் என்றவன் உள்ளே ஏறி திருவை பார்க்க அவன் முறைத்தது நன்கு புரிந்தாலும், டே 5 minutes, அந்த அடுத்த ஹைவே வரட்டுமே என்றான். அதற்குள் தன் ஃப்ரெண்டிடம் ஃபோனில் இதோ வந்துடுவேன் என்று கூறியவள் கார் நோக்கி வந்தாள். நீ ஏ ஓசி, அதில் அவ வேறையா என்று முடிக்க நீரஜா வந்து ஏறினாள் பின்னால். ஹாய் திரு, தேங்க்ஸ் என்று அமர்ந்தாள். இட்ஸ் ஓகே நீரஜா, நோ ப்ராப்ளம் என்றான் திரு. சிறிது நேரத்தில் தென் திரு, ஹவுஸ் யுவர் நியூ வைஃப் என்றாள். திரு வாசுவை முறைக்க, யா ஷீ இஸ் ஃபைன் என்றான் திரு. வாசு மனதில், போனா போதுன்னு லிஃப்ட் கொடுத்தா கம்முன்னு வாடி என்று நீரஜாவை வருத்தான். திரு, உன் ஒய்ஃபை சீக்ரெட்டா வச்சிருக்கியா? ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணி விடு என்றாள். நீரு, அதுக்கென்ன, திரு பையன் பர்த்டே வருது, கம் டு பார்ட்டி வி see her என்றான் ஆர்வ கோளாறு வாசு. திரு கடுப்பாக, Yes, it's not called Vasu. Birthday is son of Thiru என்றாள் ஒரு மாதிரியாக அவள். Not like that நீரஜா, நான் இன்னும் கூப்பிட ஆரம்பிக்கல. You will welcome always. Come to my home coming Sunday என்றான் திரு. அவள் இறங்கும் இடம் வர இறங்கு போனவள் கையில் தட்டுப்பட்ட கவரை வாசுவிடம் கொடுத்துட்டு போனாள். வாசு இந்த கவர் கீழே இருந்தது என்று சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறினாள். டேய், அறிவிருக்கா, அவளை போய் கூப்பிடுற என்று திட்டினான் திரு. மதிய பார்க்கட்டும்டா, இவளுக்கு பொறாம வரட்டும், அதுக்கு தான் என்ற வாசு. இது என்ன கவர்டா என்றான் மதிக்கு வாங்கிய போன் கவரை காட்டி. நீரஜா வருவதால் ஆகம் குழப்பம் அவர்களுக்கு தெரியாது பாவம். வாசு மொத்து வாங்குவது உறுதி. திரு அந்த கவரை பார்த்துவிட்டு அது என்று யோசித்தவன் வாசு கிட்ட தன் மனதில் உள்ளதை சொல்லலாமா என எண்ணினான். சொல்லுவோம், இவன் ஒருத்தன்தான் இப்ப நமக்கு இருக்க ஆறுதல் என்று. அது கிஃப்டடா என்றான் திரு. அத்தியாயம் 28. கிஃப்டா? ஓ, அகரனுக்கா என்று கேட்டான் வாசு. டேய், அது என்னன்னு பாரு என்றான் திரு. அதை பிரித்து பார்த்தவன், ஓ மொபைலா? அகரனுக்கு எதுக்குடா இவ்வளவு காஸ்ட்லியா? அது அகரனுக்கு இல்லடா, அப்ப யாருக்குடா? எனக்கு கூட பர்த்டே வரலையே என்று வாசு யோசித்தான். திரு அவனை முறைத்து, உனக்கு கிஃப்ட் ஒரு கேடா, வாயில் ஏதாவது வந்துட போகுது கிரீனா, தெரியுதுல, அப்ப யாருக்குன்னு சொல்லி தொலைடா, சஸ்பென்ஸ் வச்சுட்டு உசுர எடுக்கிற. சில அமைதிக்கு பின், மதிக்குடா. வாட்? மதிக்கு? யூ வில் கிவிங் பரிசு, ஐ மீன் கிஃப்ட்? வரே வா, கை கொடுறா மச்சான். இல்ல இல்ல மாப்பிள்ள என்ற கையை நீட்டினான் வாசு குஷியோடு. டேய் கொஞ்சம் அடங்குடா, மதிக்கு ஃபோன் இல்ல. அது மட்டும் இல்ல, அகரன் பர்த்டே அன்னைக்கு தான் மதியின் பர்த்டேவாம், அப்பா சொன்னாங்க நேத்து. அப்பா தான் மதி அம்மாக்கும் அத்தைக்கும் பேச ஃபோன் வாங்கி கொடுக்க சொன்னார் என்றான் திரு. அது எல்லாம் சரி மச்சான், உன் அப்பா மொபைல் தானே வாங்கி கொடுக்க சொன்னாரு, இந்த பிராண்டுன்னு சொல்லலையே அவனை முறைத்தான் திரு. நண்பா நீ ஏன் சொல்லு, இந்த மொபைலை மதி யூஸ் பண்ண முடியுமா என்று அதை திருப்பி பார்த்தான். டே, ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், நல்லதா வாங்கி தரலாம்னு வாங்கிட்டேன், போதுமா? அப்படி வடா வலிக்கு என் கிரீன் சில்லி, முதல் தடவை பொண்டாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்க போற. சரி, எப்படி கொடுக்க போற? ஒரு கேண்டில் லைட் டின்னர்,
கேண்டில் லைட் டின்னரா? அவ பர்த்டேக்கு தானே அகரன் பர்த்டே, அப்படியே கேக் கட் பண்ணும்போது கொடுக்க வேண்டியதுதான். அடே லூசு நண்பா, நீ எல்லாம் இந்த அமெரிக்காவில் இத்தனை வருஷம் குப்பை கொட்டி ஒரு அணியும் பிளெக் பண்ணலடா. பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அதை ஒரு ரொமான்டிக்கா சர்ப்ரைஸா கொடுக்க வேண்டாமா? மதிக்கு அவ பர்த்டே தெரியாதுடா, இதில் சர்ப்ரைஸா என்று சிரித்தான் திரு. இதுவும் வசதி தான், தெரிஞ்சவங்களுக்கு சர்ப்ரைஸ் நைஸ் இல்ல? வாசு, நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்து கொண்டாடும் பர்த்டேவா இது? எங்களுக்கே ஆளுக்கு ஒரு பிள்ளை 8-9 வயசுல இருக்காங்கடா என்றான் ஒரு மாதிரி விரக்தி குரலில். திரு என்று ஸ்டேரிங்கில் பிடித்திருந்து அவன் கையை பிடித்தான் வாசு. எனக்கு உன் மேல கோபம் தான் வருது. நீயும் மதியம் கல்யாணம் பண்ணி புதுமண தம்பதிகள் தான் இப்ப. இது உங்களுக்கு புது வாழ்க்கை, நீயும் அவங்களும் வாழவே ஆரம்பிக்கல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிங்கடா. எப்படிடா? அகரன் அமுதியை வச்சுக்கிட்டு நைட் டைம் டின்னரு அவுட்டிங்னு யங் பேரு மாதிரி சுத்த முடியுமா? அது அந்த பிள்ளைகள் மனதில் தவறான எண்ணத்தை வர வைக்காதா? டேய் என்று கண்களை பெரிதாக்கியவன், நீ முதலில் வண்டியை ஓரங்கட்டு என்றான் வாசு. ஏண்டா, என்னாச்சு என்று காரினை அருகில் இருந்த பார்க்கிங்கில் நிறுத்தினான். நிறுத்தியவனை உடனே கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தான் வாசு. அடைச்சி நாயே, என்ன பஞ்ச, பார்க்கிறவன் வேற மாதிரி நினைக்க போறான் என்று வாசுவை தள்ளிவிட்டான். அவனுங்க நினைக்கிறது இருக்கட்டும், நீ சொல்லு, மதியம் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுடா? அகரன் அமுதிக்காக யோசிக்கிறியா? சொல்லுடா, ஆர் யூ லவ் வித் மதி என்றான் வாசு. திரு மெலிதாக சிரித்தான். முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. அது வெக்கமா புன்னகையான பிரித்தறிய முடியாத ஒரு நிலை. தலையில் முடிகளை கோதியபடி என்று தலையை ஆட்டினான். வாசுக்கு அத்தனை மகிழ்ச்சி வந்தது மனதில். நீ வெக்கப்பட்டு சிரிக்கிற திரு, நீயா இது? எப்படிடா? ஐயோ, எனக்கு உண்மையில் ஹாப்பிடா. ஆனா மதிக்கிட்ட எதுவும் காமிக்கலடா. தெரியல, மதி கொஞ்சம் கொஞ்சமா என் மனதில் வரா. அதை தடுக்க முடியல. அவளுக்கு புத்தக அறிவு டெக்னாலஜி தான் தெரியல, ஆனா மனதினை படிக்கும் அறிவு அதிகம்டா. எப்படி சொல்ற? ஆமாண்டா, அவ பேசும்போதும் வெகுளியா இருப்பதும் எல்லாம் நம்ம யோசிச்சா அத்தனை அனுபவ அறிவுடா. அசால்ட்டா சொல்றாடா. கிடைச்ச வாழ்க்கைய நானும் அகரனும் ஏத்துக்கிட்டோம். அந்த மனசுதான் எங்களை அம்மா பையனா மாத்திட்டு, ஆனா நீங்களும் அம்முதியும் கிடைச்சத அனுபவிக்க தெரியாதவங்கன்னு சொல்லாம சொல்லிட்டா வாசு. சத்தியமா எவ்வளவு உண்மை அது. ஆமாண்டா மதி, ரொம்ப நல்ல குணம். நானும் அதை தான் சொல்கிறேன். அவங்கள ஏற்று நல்ல வாழ்க்கை வாழுடா. எனக்கு மதி கூட இப்போ தாம்பத்திய வாழ்க்கை வாழணும்னு தோணலை. ஆனால் அவ கூட நான் கணவனா நண்பனா இருக்க ஆசைப்பட்றேன். ஆனால் பிள்ளைகள் மத்தியில் என்னால் மதியை ஸ்பெஷலாக நினைக்க சங்கடமாக இருக்குது. லூசாடா நீ? இல்லை கேட்குறேன், அப்படியே நீங்கள் தாம்பத்தியம் வைத்து ஒரு குழந்தை பிறந்தாதான் என்ன தப்பு? டேய், நான் அவளை காதலியாக பார்க்கவே யோசிச்சு தடுமாறுறேன். நீ என்னடா நான் குழந்தை பற்றியெல்லாம் பேசுகிற? ஏண்டா, 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? 2 தான் லிமிட்டா? நீ எதுக்கு டாப்பிக்கை மாத்துற? அது எல்லாம் எனக்கு யோசிக்கவே முடியலை. திரு, நீயும் மதியும் நீங்கள் முதல் வாழ்க்கையில் பெற்ற பிள்ளைகளை அம்போன்னு ஆசிரமத்தில் விட்டு நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று சந்தோஷமாக இருந்தாதான் அது சரியான வாழ்க்கை இல்லை, பாவப்பட்டது. ஆனால் அகரனும் அம்முதியும் உங்க கூட அதுவும் அனைத்து தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்யும் அப்பாவாக நீ, அன்பை அள்ளித்தரும் மதி அம்மாவாக இருக்க எவ்வளவு அழகா வாழலாம். அவங்களோட துணையா உங்க இருவரின் அன்புக்கு ஒரு பிள்ளை பெற்று சந்தோஷ வாழ்க்கை வாழுங்கடா. பிள்ளைகளின் சந்தோஷங்களை பாதுகாத்து நீங்களும் சந்தோஷமா இருந்து அந்த அன்பான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா மதிக்கு கிடைக்கட்டுமே ஒரு குழந்தை என்றான் வாசு. டே வாசு, நீ பேசுறது உனக்கே சரியா படுதா? அப்படியே நானும் மதியம் சந்தோஷமா வாழ்ந்த அடையாளமா குழந்தை தான் பெற்றுக்கணுமா? அகரன், அமுதி போதாது. அப்படி இல்லடா, பொதுவா இப்படிதான் யோசிப்பாங்க. இருவரின் குழந்தைகளும் இருக்கும்போது புதுசா குழந்தை பெத்தா அன்பு இருக்காது, அட்ராக்ஷன் இருக்காதுன்னு. அப்ப இந்த 2வது கல்யாணம் ஜஸ்ட் ஃபார் பாடி நீடு அப்படிதான் நினைக்க தோணுது. அப்படின்னு யாரு சொன்னா? இருவரின் துணைக்காகன்னு வச்சுக்கலாம். பிள்ளைகளை வளர்க்க கடைசி காலத்தில் தனிமை இல்லாமல் இருக்க இப்படி கூட இருக்கலாம். டே, மற்றவங்களை விடு. உங்க இருவருக்கும் அமைஞ்ச வாழ்க்கை அழகானது. அகரனும் அமதியோ உங்களின் அன்பில் வளருவாங்க, தப்பா யோசிக்க மாட்டாங்க. அதனால நீங்க வாழ்க்கையை தியாகம் செய்யாம காதல், அன்பு, தாம்பத்தியம் என எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழுங்க. முதலில் நீ மதியிடம் உன் மனதில் இருப்பவற்றை சொல்லுடா என்றான் வாசு. ஒன்னு மரி, எனக்கு
பிராட் மைண்ட் இல்லடா வாசு. ஒருவேளை எதிர்காலத்தில் அப்படி ஒரு எண்ணம் வந்தா கண்டிப்பா என்னைய விட நல்லா வாழறவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா மதியோட குணம் அப்படி. ஆனா எனக்கு நானே தான் எதிரி. என் மனசுதான் என்னை அடுத்து நகர்த்த மறுக்குது. அகரன், அமுதி இருவருக்கும் ஒரு சின்ன சங்கடம் நானும் மதியும் எங்க தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக செய்யும் காரியத்தால் வந்தால் அது என்னை மன்னிக்காது, தப்பு செஞ்சிட்டேன்னு. திரு, நீ ஆழமா யோசிக்கிற. நீ முதலில் மதிக்கு இதை கிஃப்ட் பண்ணு. உன் மனதில் இருப்பதை மறைக்காம சொல்லு. தனிமையில் எனக்கு தோணுது மதி உன்னைய விட தெளிவா முடிவெடுப்பாங்க உங்க சந்தோஷமான வாழ்க்கைக்காக என்றான் வாசு. சரி வாடா போகலாம் என்று வாசு கூறினான். வாசு, நம்ம பேசிக்கிட்டது யாருக்கும் தெரிய வேண்டாம், தானியாக்கு கூட. சரிடா, இதை நீ சொல்லணுமா? இந்த பொம்பளைங்க கிட்ட சொன்னா அது சீக்கிரட்டாவே இருக்காது, சிகரெட் புகை போல பரவிடும் என்று சிரித்தான். திருவும் சிரித்து கொண்டே காரை ஸ்டார்ட் செய்தான். வாசு ஏதோ சொல்ல வந்தான். அதற்குள் தானியா அழைக்க அவளிடம் பேசியதில் திருவிடம் சொல்ல வந்ததை மறந்தான். அன்று பிறந்த நாள் முதல் நாள் இரவு 12க்கு அகரனுக்கு மட்டும் வாழ்த்து கூறினர் திருமதி. மதிக்கு திரு வாழ்த்து சொல்லல, கிஃப்ட் கொடுத்துட்டு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டான். அத்தியாயம் 29. விடிய காலையில் தூக்கம் களையும் அளவிற்கு இல்லை என்றாலும் சத்தம் கேட்கத்தான் செய்தது துருவிற்கு. அவனின் அறை திறந்துதான் இருந்தது. அகரனும் அமுதியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். திரு சத்தம் கேட்டாலும் எழாமல் மீண்டும் தூங்க முயற்சித்து தோற்றி எழுந்தான். தூக்க கலக்கம் இருந்தாலும் தன்னை நிலைப்படுத்தி எழுந்தவன் வெளியில் வர மதி புடவை கட்டி முந்தானியை எடுத்து மார்பில் மறைக்கவும் சரியாக இருந்தது. நேராக மதியை கண்டவன் சாரி மதி என்று திரும்பி சமையலறை பக்கம் போனான். மதியம் பெண்மைக்கே உள்ள இயற்கையான எச்சரிக்கையோடு புடவையின் முந்தானையை எடுத்து சரியாக்கினாள். திருவுக்கு நன்கு மொழிப்பு வர தன் கிச்சனுக்குள் புகுந்தது தெரியாமல் வந்தவன் பிறகு உணர்ந்து தண்ணீரை எடுத்து குடித்தான். மதி அலமாரி போல் இருக்கும் சாமியறை திறந்து அதில் இருந்த விளக்கை ஏற்றினாள். சாமி கும்பிட்டு கிச்சன் பக்கம் வந்தாள். தலையில் தொண்டோடு புடவையை கட்டி கொண்டு குளித்ததன் அடையாளத்தோடு வந்த மதி, என்னதான் அதுக்குள்ள எழுந்திரிச்சிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே அடுப்பை துடைத்தாள். எங்க, நான் எழுந்தே மதி, நீ தான் எழுப்பி விட்ட. நானா? நான் வந்து எழுப்பலையாத்தான், எதுவும் கனவு கண்டீங்களா என்று திருப்பினாள் அவன் பக்கம். ஆமா, கனவு கண்ட. நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வாக்கிங் போவேன்னு. வாக்கிங்கா? நான் எப்படி போவேன்? அது இந்த ஊரில் நீங்க தான் வெளியில படி தாண்ட விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எங்காத்தான் என்று புலம்பியவள் அவள் வேலையை தொடர்ந்தாள். ஐயோ மதி, முடியல. ஆமா, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருச்சு? நீ கதவை திறந்து மூடினது, தண்ணீர் சத்தம், பக்கெட் உருட்டுனது, இது எல்லாம் என்னை எழுப்பியது. ஓ அதுவா? இன்னைக்கு அகரனுக்கு பிறந்த நாள் விருந்து சமைக்கணும். இப்பவே எழுந்து காலை வேலையை முடிச்சாதானே மதியத்துக்கு சாப்பிட்டு சீக்கிரம் சாயங்காலத்திற்கு சமைக்க முடியும். நோ ப்ராப்ளம் மதி, காலையில் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சுப்போம், மதியம் சப்பாத்தி வித் பீனட் போதும், நீ ரிலாக்ஸா சம என்றான் திரு. என்னது, இது எல்லாம் சாப்பாடா? போங்கத்தான். காலையில் பொங்கலும் கேசரியும் கொஞ்சம் இட்லி, மதியத்துக்கு அகரனுக்கு பிடிச்ச நூடுல்ஸ், சாதம் நமக்கு என்றாள். ஏதோ பண்ணு என்று நகர போனவனிடம், அதான் டீ போட்டு தரவா இல்ல தூங்க போறீங்களா? இனிமே எங்க தூக்கம், டீயை போடு மதி என்று திரும்பியவன். மதி ஒரு நிமிஷம் என்றான். என்னதான், ஏதோ வித்தியாசமா இருக்கு உன் முகம். என்ன வித்தியாசமா? என்ன ஒன்றும் இல்லையாத்தான் என்ற முகத்தை தடவினாள். நத்திங், பொட்டு வைக்கலையா? அதுதான் டிஃப்ரெண்டா தெரியுற. அதானே, இப்போதானே குளிச்சுட்டு வந்தேன். அதோட எனக்கு பொட்டு வைக்கிற பழக்கமே இல்லாமல் போனதால் மறந்து போயிடுதாத்தான் என்று அடுப்பில் பாலை எடுத்து வைத்தாள். ஓ, ஏன் சின்ன வயசுல இருந்தே பொட்டு வைக்க மாட்டியா? இங்க வச்சிருந்த மாதிரி தெரிந்தது. அதான் சின்ன வயசுல எல்லாம் வச்சேந்தா, அமுதி அப்பா இறந்ததால் வைப்பதில்ல, அது அப்படியே பழகிட்டு, அதான் இப்போ வைக்கவே ஞாபகம் வர மாட்டேங்குது என்றால் சாதாரணமாக. என்று ஹாலிற்கு சென்றான். அதே யோசனையில் இருந்தவன் மனதில் மதிக்கந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பது காட்சியானது. ஊர் பக்கங்களில் விதவைக்கென்று ஒரு வரையறை வைத்து அதன்படிதான் வாழ விடுவார்கள். அதை அறியாதவன் இல்லை திரு. மதியை திரும்பி பார்த்தான். அவள் இன்னுமே பொட்டு வைக்க மறந்து அடுப்பு முன் நின்றாள். ஒரு எண்ணம் வர சட்டென்று எழுந்தவன் கிச்சனுக்குள் நுழைந்தான். மதி, இங்க வா என்று அவளின் கையை பற்றி அழைத்து சென்றான். அங்கு சாமி விளக்கு எரிந்த பக்கம். என்ன ஆச்சு? அடுப்பில் பால் இருக்கு, பொங்கிட போகுது என்றால் புரியாமல் மதி. சாமி படம் முன்னிற்க வைத்தவன். மதி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். எனக்கா? அகரனுக்கத்தான்.
அகரன் உன் பிறந்த நாளில் தான் பிறந்தானாம் அப்படின்னு அத்தை அப்பா கிட்ட அகரன் பிறந்தென்று சொன்னாங்களாம். அன்னைக்கு கடைக்கு போகும்போது அப்பா ஃபோனில் சொன்னாரு. அப்படியா, சரி, அதுக்கு என்னத்தான், அது ஒரு விஷயமா? உனக்கு அது விஷயமே இல்லைன்னு தெரியும். அப்பா உனக்கு ஃபோன் வாங்கி தர சொன்னார். நானும் சரின்னு ஒரு காஸ்ட்லியான ஃபோனை வாங்கினேன் மதி. அன்னைக்கு உங்ககிட்ட கூட கலர் கேட்டேனே. ஆமாம், அது உங்களுக்கு இல்லையா? அது உனக்கு தான் பர்த்டே கிஃப்டாக வாங்கினேன் மதி. எனக்கு எதுக்கு அந்த விலை உயர்ந்த ஃபோன்? நீங்களே வச்சுக்கோங்க தான். எனக்கு ஃபோன் எல்லாம் வேண்டாம். தேவைன்னா உங்கள் ஃபோன் இருக்கே, பேசிக்கிறேன். எனக்கு தெரியும் மதி, நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. எனக்கு இப்போ வேற ஒன்று உன் பிறந்த நாளுக்கு தரணும்னு தோணுச்சு. என்ன தான் என்றால் முழித்தபடி திரு சாமி விளக்கு பக்கத்தில் இருந்த குங்குமத்தை எடுத்து மதியின் நெற்றி வகிட்டில் வைத்தான். மதி, இது அமோதி அப்பாவா நான் வைக்கிறேன். அகரனின் அம்மாவான உனக்கு நீ இனிமே பொட்டு வைக்க மறக்காத. நான் இல்லைனா கூட நீ வைக்கணும் மதி, கண்டிப்பா என்றான். அத்தா, அப்படி சொல்லாதீங்க, நீங்க நல்லா இருக்கணும் என்றால் வருத்தமாக. நான் நம்ம கல்யாணத்தின் போது உனக்கு பொட்டு வச்சிருப்பேன். ஆனா அது சுய சிந்தனையில் நிகழவில்லை. ஆனா இப்ப என் மனதார தான் வச்சேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் உனக்கு பிடிச்ச பிறந்த நாள் பரிசு மதி. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றான். கண்களில் நீர் கோர்க்க நன்றி அத்தா என்றாள். நீர்த்துளிகள் விழுவதற்குள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். திருவுக்கு அது தெரிந்தாலும் அவளை தடுக்கவில்லை. பால் பொங்கி அடுப்பை நிரப்பியிருந்தது. திரு தன் அறைக்கு சென்று தன்னையே கண்ணாடியில் பார்த்தான். தான் செய்தது சரிதான் என்று மனதை தேற்றினான். மதி அவன் மனசுக்கு சந்தோஷம் தருவதை செய்து திருப்தி கிடைத்தது அவனுக்கு. மதி அடுப்பில் பொங்கிய பாலை ஒரு துணியால் துடைத்தாள். ஏனோ அந்த பால் கரை எல்லாம் நீங்க தன் மனதில் உள்ள பாரமான உணர்வும் நீங்கிக் கொண்டே வந்தது. சிறிய வயதில் புருஷன் இல்லை என்பதால் அவளால் அந்த வயதை கூட அனுபவிக்க முடியவில்லை. எத்தனையோ நாள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து பொட்டு வைக்க ஏங்கி இருக்கிறாள். ஊட்டி இன்னும் நகர வாழ்க்கை இல்லை, யாரோ எதிர் வீடு. நமக்கு என்ன என்று வாழ? கிராம வாழ்க்கையானாலும் மதிக்கு அந்த தைரியம் இல்லை. நான் இப்படிதான் இருப்பேன் என்று வாழ ஏற்றுக்கொண்டால் கிடைத்ததை பெற்றுக்கொண்டால் மறுபேச்சு இல்லாமல் இன்று திரு வைத்த போட்டு அவளுக்கு சிறந்த பரிசுதான். அவளின் பிறப்புக்கு இன்றுதான் அங்கீகாரம் கிடைத்த உணர்வு. அவன் அமுதி அப்பான்னு சொல்லியது அவளுக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுத்தது. தான் கஷ்டப்பட்டாலும் அமுதியும் அதில் மாட்டி விடுவாளோ என்ற அச்சம் மதிக்கு இருந்தது. இன்று திரு அதற்கு இடமே அளிக்காமல் தெளிவாக கூறியது அவள் மனதை பாதித்தது. ஒரு கணவனாய் தெரிந்தவன் மனதிற்கு பிடித்த காதலனாய் மாற ஆரம்பித்தான். இவன் தான் துணை என்று கிடைத்ததை ஏற்றவள் மனதில் சிம்மாசமிட்டு அமர்ந்தான் திரு ஒரு காதல் கணவனாய். மாலை வந்தது. மதி அனைத்து சாப்பாடு வகைகளையும் தனியாளாய் திருவின் உதவி சிறிது வாங்கி கொண்டு முடித்தாள். திரு தனக்கு தெரிந்த நெருங்கிய நண்பர்களை ஆபீஸில் அழைத்திருந்தான். பிறகு சிலர் பழக்கமானவர்களான ஊர்க்காரர்கள் நீரஜாவை வாசவினால் அழைத்தான். விருந்தினர்கள் வர ஆரம்பித்தனர். அகரனுக்கு புது ட்ரெஸ் போட்டு அழகாக ரெடி பண்ணிவிட்டாள் மதி. அமுதியும் புது ட்ரெஸ், மதியும் புது புடவை என அணிந்திருந்தார்கள். மதிக்கு பிறந்த நாள் என திரு பிள்ளைகளிடம் சொல்லவில்லை. சர்ப்ரைஸ் கேக் கட் பண்ணலாம் என நினைத்தான். வாசு குடும்பம் நண்பர்கள் வந்துவிட்டனர். புது விருந்தினராக குடும்பத்தோடு வந்திறங்கினான் ஃபெய்வல். திருவுக்கு யார் இவனை கூப்பிட்டது என்ற சந்தேகம் வந்தது. மதிக்கு ஆச்சரியம். சந்தோஷமாக குடும்பத்தை ஓடி வந்து வரவேற்றாள். வாசு, ஹாய் ஃபெய்வல், ஹவ் ஆர் யூ என்றான் இங்கிருந்தே. திரு, இவன் எப்படிடா வந்தான் என்றான் நண்பனிடம். நான் தாண்டா சொன்னேன் இன்னைக்கு அகரன் பர்த்டேன்னு. நேற்று தான் சொன்னேன் மதிக்கும் பர்த்டேன்னு என்றான் ஏதோ சாதித்தது போல். உனக்கு எப்படி அவன் கான்டாக்ட் கிடைச்சது? ஃபேஸ்புக் எதுக்கு இருக்கு, நீ தான் அதில் இல்லை. ஃபேவலை பார்த்ததும் ரெக்வெஸ்ட் அனுப்பினேன், சேட் பண்ணினோம். அவரும் மதிய அவங்க ஒய்ஃப் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு வர சொன்னேன் சர்ப்ரைஸா, உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே அன்னைக்கு தானும் கால் பண்ணிட்டா. ஓ என்று சொல்லிவிட்டு வந்தவர்களை வரவேற்க போனான். மனதில் நண்பனையும் ஃபேஸ்புக்கையும் வருத்தவாறு. அத்தியாயம் 30. ஜோஸ்னா மதியை கண்டவுடன் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். ஹவ் ஆர் யூ மதி? நல்லா இருக்கேன் ஜோஸ்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐ எம் குட். மதி அவர்களின் பிள்ளைகளை பார்த்து ஆசையாக நலம் விசாரித்தாள். ஃபேவல் நலம் விசாரிக்க பிறகு தானியாவை தன்னுடன் நிற்க வைத்து கொண்டாள் மதி. அவர்களுக்கு மொழி மாற்றம் செய்யத்தான். மதி, உன்னைய பார்த்ததான் ஃபேஸ் சொன்னதும் நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இப்போ நேரில் பார்த்ததும் ஹாப்பி தெரியுமா என்றாள் ஜோஸ்னா. எனக்கும் தான் ஜோஸ்னா, நான் நினைக்கவே இல்லை உங்களை எல்லாம் பார்ப்பேன்னு. ஆமாம், எங்கள் ஹஸ்பண்ட் திரு சரியாக வர இவரு தான் என் அத்தா, பேரு திருமாடன்.
ஓ, கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் திரு என்று ஜோஸ்னா கையை கொடுக்க திருவும் கையை நீட்டி வரவேற்றான். திருவுக்கு ஃபெயிலை பிடிக்கவில்லை என்றாலும் அவன் மனைவி ஜோஸ்னாவை பிடித்தது. சாதாரணமாக இயற்கையாக பேசினாள். அனைவரும் பேச திரு மதியிடம் அவர்களை உள்ளே அழைத்து செல்ல சொன்னான். வாசு, அதான் எல்லாரும் வந்தாச்சே, கேக் கட் பண்ணிடலாம் திரு என்றான். யா ஓகே என்றவன் மனதில் நீரஜா இன்னும் வரவில்லை என தோன்றியது. வாசு உள்ளே சென்றான். திரு அங்கேயே நின்றான், மொபைலில் ஏதோ பார்த்தவாறு. ஆனால் மனதில் அவ வரலனாலும் பிரச்சனை இல்லை, நல்லதுதான் என்று நினைத்தான். நீரஜா திருவின் பழைய கம்பெனியில் வேலை பார்த்தவள். ஆனால் திரு திவ்யா வாழ்க்கையை பற்றி அறிந்தவள். இந்த கம்பெனிக்கு திரு வந்த பிறகு வாசுவும் மாறுதலானான். நீரஜாவும் வந்து சேர்ந்தாள். இந்த கம்பெனியில் திருவை பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாம் நீரு திரு முதல் வாழ்க்கை பற்றி பரப்பிவிட்டாள். ஆனால் யாரும் பெரிதாக அவனிடம் காட்டிக்கொள்ளவில்லை. நாகரிகம் கருதி நீரஜாவுக்கு திருமேல் ஒரு பக்கம் காதல் இருந்தது. அது அவன் கேரக்டர் பார்த்து வந்தது. பெண்கள், பப், ராயல் பார்ட்டி என சுற்றும் பலர் மத்தியில் தனித்து தெரிவான். அழகன் கூட 8 வயதில் பையன் இருக்கான் என்றால் நம்ப இயலாது. அந்தளவு உடலை கவனத்தில் வைத்திருப்பான். அதனால் திரு மீது நீரஜாவுக்கு ஈர்ப்பு வந்ததில் அதிசயமில்லை. அதை அவனிடம் நேராக தெரிவித்தால், ஒரு நாள் எனக்கு பையன் இருக்கான், என்னை பற்றி உனக்கு தெரியும், கல்யாண வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். உன் மகனை நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், நம்ம வாழ்க்கையை ஜாலியாக வாழலாம் திரு. ஒருவேளை நீ எதிர்காலத்தில் என்னை பிடிச்சு நான் மட்டும் போதும்னு நினைச்சா அப்பா அவனை ஹாஸ்டலில் சேர்த்து விடலாம் என்றால் ஓப்பனாக நீரோ. திருவுக்கு அதை கேட்டு கோபம் வந்தாலும், லுக் நீரஜா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு என் பையன் மட்டும்தான் வாழ்க்கை, கெட் அவுட் என்றான். ஓகே கூல் திரு, இப்படி என்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு யாரையும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன்னு பாக்குறேன் திரு. ஆம்பளைங்க பொண்டாட்டி இல்லைனா அடுத்ததை தேடாம இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் என்ன விதி விலக்கா என்ன பார்ப்போம் என்றாள். திரு மறு கல்யாணம் செய்த நியூஸ் ஆபீஸில் பரவியதும் நீரஜாவின் நக்கலான பார்வை தான் முதலில் செய்தியது. என்ன மிஸ்டர் திரு, உங்க மனசு மாறிட்டு போல. என்ன ஒரு விஷயம், என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட், இப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட் தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்றால் கேவலமான விளக்கத்தோடு. திரு அவளையெல்லாம் மதிப்பதே இல்லை. அதனால் அவளோட வார்த்தைகளை காற்றில் பறக்க விட்டான். அதன் பிறகு ஏதோ மரியாதைக்கு தலையாட்டுவான். பணியிடம் என்பதால் இப்ப கூட இந்த பார்ட்டிக்கு வாசு சொல்லியதால் ஒரு கர்ட்டசிக்காக அழைத்தான். திரு மனதில் மதி உன்னை போன்ற பெண்ணில்லை, வந்து பாருன்னு காட்டதான் அழைத்தான். திரு யோசனையில் நிற்க ஹாய் என்ற சத்தம் கேட்டு திரும்ப உய்யார ஹீல்ஸ் நடையோடு வந்தாள் நீரஜா. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க பொதுவா. அதாவது நம்ம அங்கங்கள் அழகு எப்படி இருந்தாலும் நம் அணியும் ஆடைத்தான் நம் குணத்தை, நிலையை, அறிவை எடுத்துக்காட்டும். ஆனால் நீரஜா ஆள் முழுவதும் இருந்தாலும் ஆடை பாதியை விட குறைவாக இருந்தது. முன்னழகை பாதிக்கு மேல் எடுத்துக்காட்டும் மேலாடை, பின்னழகு நடைக்கேற்றவாறு அசைந்தாட, வாழைத்தண்டு தொடை என பார்ப்பவர்கள் சொல்லாமல் போகக்கூடாது என காட்டிய கால்கள் கொடி உறவை இணைக்கும் இடம் வெற்றிடமாக தெரிய ஒரு நெட்ஷால் பின்னால் தொங்கியவாறு அம்மணி நடந்து வந்தாள். திருவுக்கு சகிக்கவில்லை. வந்துட்டாளே என்று நொந்துதான் போனான். ஹாய் திரு, என்னோட கார் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிட்டு என்று அவன் கையை பிடித்தாள். அவனும் ஷேக்கன் கொடுத்த அடுத்த நொடியை கையை எடுத்தான். அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை அவள். இவன் ஃபார்மாலிட்டிக்கு தான் அழைத்தான் என்று கூட புரியாதவள் இல்லை நீரஜா. மதியை பார்க்க வேண்டும், தன்னை நிராகரித்து அவளிடம் அப்படி என்ன இருக்குன்னு நேரில் காண தான் எத்தனை அழகு என காட்ட நினைத்துதான் இந்த அலங்காரத்தோடு வந்தாள். உள்ளே சென்றவர்கள் திருவிற்காக காத்திருக்க அவன் நீரஜாவோடு நுழைந்தான். நீரஜாவை அங்கிருப்பவர்கள் அனைவரும் அறிந்தவர்களே, ஃபேவல் ஃபேமிலி, மதி, அமுதி தவிர. ஆனால் இருவர் அவளை ஆவென்று வாயை பிளந்து பார்த்தனர். வேறு யாரு? அந்த 2 பேசும் நம்ம மதி வாசுதான். மதி அவளை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்தாள். வெளியில் போகும்போது பார்த்திருக்காதான் இந்த மாதிரி ஆடை அணியும் பெண்களை. ஆனால் வீட்டிற்கு, அதுவும் திரு நண்பர்கள் கூட்டத்தில் எதிர்பார்க்கவில்லை. மதி வாய்ப்பிழந்து நின்றதை பார்த்த தானியா அவள் கையை கிள்ளிவிட்டாள். மதி நார்மலாக தானியா அங்க பாருங்க என்று வாசுவை காட்டினாள். மதி தானியா வாசுவிடம் நகர்ந்து, ஏன் ஆஃபீஸில் அவளை பார்த்ததே இல்லையா நீ வாசு என்றாள் கடுப்பாக. அது எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா இன்னைக்கு ஓவரா இருக்கே தனு, அவ மதிய வெறுப்பேத்த போட்டு வந்திருக்கா என்றாள் தானியா. தானியாக்கும் தெரியும் நீரஜா பற்றி வாசம் மூலமாக தான். அப்படிங்கிற, ஆனாலும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷன் ரேஞ்சுக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா பாரு. பையப்புள்ளைக்கு எப்படி வெறுப்பேத்தணும்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா யாரை வெறுப்பேத்த வந்தோம்னு தெரியல என்றால் நக்கலாக வாசு. ஆமா,
பாரு மதி அவகிட்ட போய் நேரா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவா. இவ்வளவுதான் அவ வெறுப்பேத்த வந்திருக்கான்னு தெரியாம என்றாள் தானியா. ஆமா ஆமா மதிய பாரு இப்பவே வச்சுக்கண்ணு வாங்காம பாக்குறத. சரி சரி நான் போய் மதியை கரெக்ட் பண்றேன், நீ அந்த நீரஜா கூட இரு. நீ தானே அவளை வர சொன்ன. தனு அவ கூடவா, அவ சரியான நாகினி, வெளியில் தான் அழகு என்று நொந்தான் வாசு. திரு நீரஜாவை மதியிடம் அறிமுகப்படுத்தினான். என் கூட வேலை பார்க்குறாங்க, பேரு நீரஜா. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன் என்றாள் மதி தெரிந்த ஆங்கிலத்தில் வெகுளியாக. ஓ, ரூரல் ஏரியா, மறந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? திரு கடுப்பாக. மதி அவ பேசியது புரியாமல் தமிழில் கேட்டதுக்கு நல்லா இருக்குங்க என்றாள். பரவாயில்ல மதி, உன் ஹஸ்பண்ட் இவ்வளோ அழகா இருக்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணினது நீ அவன் எது சொன்னாலும் கேட்பேன்னு தானே. நீ ரொம்ப வெகுளியா இருக்க, அதான் திரு உடனே சூஸ் பண்ணிட்டான் போல. பியூட்டி ஆல்சோ. ஓ, ஒரு பொண்ணு இருக்குல்ல, தெரியவே இல்லை என்று எல்லாத்தையும் கலந்து அவளிடம் போட்டு விட்டாள். திரு மதியின் முகத்தை பார்த்தான். அதில் ஒண்ணுமே கண்டறிய முடியவில்லை. அதற்குள் வாசு லேட் ஆச்சு, கேக் கட் பண்ணலாம் திரு வா என்று அழைக்க தானியாவும் மதியை அழைக்க நகர்ந்து கேக் இருந்த டேபிளுக்கு சென்றனர். திரு அகரனை நிற்க சொல்லி மதியை அருகில் நிற்க வைத்தான். அமுதி மதி அருகில் நின்றாள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் மை சன் பர்த்டே அண்ட் மை ஒய்ஃப் மதி அழகி பர்த்டே ஆல்சோ. She is my wife and she is my daughter அமுதினி என்றான். அமுதினிக்கு திருவாயால் கேட்க பிடித்திருந்தது. அவன் பொண்ணுன்னு அவனையே ஆழமாய் பார்த்தாள். பிறகு அனைவரும் கைத்தட்ட அகரனும் அமுதியும் சர்ப்ரைஸா மதியை பார்க்க. ஆமா மாமா அத்தங்கிட்ட சொன்னாங்களா அமுதி? அகரா, எனக்கே அத்தான் காலையில் தான் சொன்னாங்க என்றாள். ஹாப்பி பர்த்டேமா என்றனர் இருவரும். அகரனும் மதியம் பிடித்து விட்ட அகரன் எடுத்து முதலில் மதிக்கு தான் கொடுத்தான். மதியும் அகரன் மற்றும் அமுதிக்கு கொடுத்தாள். அமுதி எடுத்து தன் தாய்க்கு ஊட்டினாள். அகரன் திரு மற்றும் அமுதிக்கு ஊட்டிவிட்டான். திரு அகரனுக்கு கொடுத்துவிட்டு மதிக்கு கேக் கொடுக்க போக மதி அதை கையில் வாங்க சென்றாள். ஆனால் திரு அவ கையை தட்டிவிட்டு மதியின் வாயில் வைத்தான். மதிக்கு அது வெட்கமாக இருந்தது. அந்த வெக்கம் கண்களில் அழகாக தெரிந்தது. திரு அந்த கண்களின் வெக்கத்தை ரசித்தான் வெகுவாக. வந்தவர்கள் கிஃப்ட் கொடுக்க வாசு ஃபேமிலியில் வினோ அகரனுக்கும் ஸ்கேட்டிங் போர்டு கொடுத்தாள். தானியா மதிக்கு அழகிய கை கடிகாரம் கொடுத்தாள். அனைவரும் கொடுக்க ஒரு அறையில் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, ஹாலில் சாப்பாடு பஃபே என அரேஞ்ச் செய்திருந்தார்கள் திருவும் வாசுவும். ஆனால் கெஸ்ட் அங்கும் இங்கும் நின்றனர். ஜோஸ்னா ஃபெயில் எல்லாம் மதியோடு நின்று போட்டோ எடுத்தனர். கிஃப்ட் கொடுத்து அமுதியும் ஒரு கிஃப்ட் ராப்பர் பண்ண போர்டை கொடுத்தாள். அகரன் ஹை அமுதியக்கா கிஃப்டா என்று வாங்கி பிரித்தான். அதில் அகரன் அமுதி திரு மதி என அழகான குடும்பத்தை வரைந்திருந்தாள். அதை கண்ட திருவுக்கு ஆச்சரியம் சந்தோஷம். அமுதியை தூக்கி கன்னத்தில் முத்தம் வைத்தான். தேங்க்ஸ் அமுதி என்றான் திரு. நீங்க தான் எனக்கு காட் அனுப்பின அப்பா, எனக்கு இது இப்பதான் புரிஞ்சது. இனி நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல அப்பா, ஓகேவா என்று கட்டை விரலை நீட்டினாள். திருவும் அதை அக்செப்ட் செய்ய மதிக்குதான் அது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அகரன் ஐ அப்ப நான் அக்கான்னு சொல்லலாம், திட்டமாட்டதானே அமுதியக்கா என்று கேட்டான். நீ அப்படிதானே கூப்பிடுற அகரா என்று முறைத்தாள் அவனை. வாசு டே அப்படியே நின்னுங்க, ஒரு போட்டோ எடுக்கிறேன் என்றான். திரு அமுதியை தூக்கியவாறே நின்றான். அகரன் அம்மா என்னை தூக்குங்க என்க மதி அவனை தூக்கிட்டு நிற்க திருவும் மதியை தோல் தொட்டவாறு நின்றனர். அழகான குடும்ப புகைப்படமாக அமைந்தது. ஃபெயில் ரிங்ஸ் பார்ட்டி அறைக்கு ஜோஸ்னாவை அழைக்க அவளோ நீங்க போங்க, நான் மதி கூட பேசணும் என்றாள். தானியா வாசுவை அழைத்து ஃபெயிலுக்கு கம்பெனி கொடுக்க சொல்ல அவனோ அடியே ஏற்கனவே அந்த நீரோ பின்னாடி சுத்துறேன், இப்போ இவன் கூடயுமா? சரி ரெண்டையும் மேய்க்கிறேன் என்று அந்த அறைக்கு சென்றான். நீருவும் ட்ரிங்க்ஸ் அருந்த வாசுக்கு தான் ஒரு ஐடியா தோன்றியது. பேசாம இது ரெண்டையும் அறிமுகப்படுத்தி கோர்த்து விட்டா ட்ரிங்க்ஸ் என்ஜாய் பண்ணட்டும், நம்ம ஃபெயில் தான் எல்லாருக்கும் கம்பெனி கொடுப்பான் என்று. நீரஜா அமர்ந்திருந்த இடத்தில் ஃபெயிலை அழைத்து சென்று நீரு ஜஸ்ட் கம்பெனி ஹிம், ஐ வில் கம் என்றான். யா ஷுவர். இருவரும் விஸ்கியை சூஸ் செய்ய வாட்ஸ் யுவர் பியூட்டிஃபுல் நேம் என்றான் ஃபெயில். நீரஜா யுவர்ஸ் ஃபெய்வெல். ஓ திருவுக்கு எப்படி ஃப்ரெண்ட் நீங்க? நான் மதியோட ஃப்ரெண்ட். வாட் அவளுக்கு ஃப்ரெண்டா? ஹவ்? எஸ் என்று விளக்கினான். ஓ லைக் தட்டா? எஸ் மதி இஸ் ஃபென்டாஸ்டிக் கேர்ள். ஓ என்றவள் மனதில் அவ வீடியோன்னு ட்ரை பண்ணியிருப்பானோ.
ஃப்ரெண்ட் ஆகிற அளவுக்கு டூர் போன இடத்துல இருப்பாங்க என்று தவறாக எண்ணியவள். நான் கூட திருவிடம் ப்ரப்போஸ் செஞ்சேன் லாங் பிஃபோர், பட் ஹீ இஸ் நாட் அக்செப்ட் பிகாஸ் ஹிஸ் சன் என்றால் போதையில். ஓ ரியலி? ஐ டு லைக் மதி. நான் மனைவியை டிவோர்ஸ் பண்ண இருந்தேன். மதி தான் சேர்த்து வச்சா, இல்லை நான் அவளையே கல்யாணம் பண்ணியிருப்பேன். டூ குட் கேர்ள் என்றான் ஓப்பன் ஹார்ட்டாக. ஆனால் கெட்ட எண்ணத்தில் இல்லை, அந்தளவு மதி பிடிக்கும் என்று இது ஜோஸ்னா கிட்டே சொல்லியிருக்கான் அவன். ஆனால் நீரு மனதில் அதான பார்த்தேன் என்று தோன்றியது. பட் நவ் ஷீ ஷெட்டில் வெல். திரு ஆல்சோ குட் பியூட்டிஃபுல் ஃபேமிலி ஃபார் போத் ஆஃப் தெம் என்றான் ஃபெயில். வாட் பியூட்டிஃபுல்! இது எல்லாம் எத்தனை நாளைக்கு ஃபேவல்? சும்மா கொஞ்ச நாள் அப்புறம் தே ஹேட் செக்ஸ் அண்ட் கிவிங் பர்த் ஃபார் நியூ சைல்டு. அதை தான் கொண்டாடுவாங்க. இந்த 2 பிள்ளைகளையும் ஏதாவது ஹாஸ்டலில் போட்டுடுவாங்க. அவ்வளோதானே. இங்கே இது ஒரு விஷயமே இல்லை. நான் இதை தான் அப்போ சொன்னேன். அவன் என்னை பிடிக்கலன்னு சொன்னான். ஐ லெஃப்ட் ஹிம். சும்மா ஆக்டிங் எல்லாம் என்றாள் நீரஜா. நோ திரு பற்றி தெரியாது. ஆனால் மதி அப்படி கிடையாது. ஷி இஸ் குட் கேர்ள். யூ மிஸ்டேக் ஹர். ஐ ஃபினிஷ்டு. யூ கேரி ஆன் என்று எழுந்து சென்றான் அவன். ஆனால் நீரஜா பேசியதை கேட்டவர்களில் ஒருத்தி அமுதினி ஆனாள். அடுத்த அறையில் ஏதோ எடுக்க வந்தவள் இதை கேட்க நேர்ந்தது. அந்த அறைக்குள் இருந்தவர்கள் போதையில் இருக்க அமுதி தெளிவாகத்தானே இருந்தாள். அடுத்து கேட்டது மதி. இந்த பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் இருப்பது மதிக்கு தெரியாது. ஆனால் அது இல்லாமல் அங்கு பார்ட்டி அரேஞ்ச் செய்ய முடியாது என்பதால் திரு மற்றும் வாசுதான் ஏற்பாடு செய்தது.